வேறு ஒருத்தவங்க சாப்பிட போயிருக்காங்க, வருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. யார் இங்கே வண்டி வேலை செஞ்சதுக்கு நீங்கள் தான் விவரம் சொல்கிறாங்க. தானே நம்ம வண்டி வேலை பார்த்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க. அலாய் வீலுக்கு லேபர் மட்டும் 1000 ரூபா போட்டிருக்காங்க. லேபரை பற்றி நமக்கு தெரியாதுமா. வேலை பார்க்குறது வேறு, வேலை பார்த்து இல்லை நீங்களே நம்ம சொல்லுங்கள். பொறுப்பு. உங்களுக்கு தெரியல, அலாய் வீலுக்கே லேபர் 1000 ரூபான்னு போட்டிருக்காங்க. நான் சொல்கிறது என்னென்னா, நமக்கு வேலை தான். வேலைன்னா வேலை வேணும். இல்லை ஓனர் உங்களை வச்சு தான் பேசுகிறீங்க அப்படின்னாரு, அதனால தான் கேட்குறேன். ஏன்னா புரியுது நீங்கள் இங்கே ஒர்க் தான் பண்ணுறீங்க. நாங்கள் ஒர்க் தான் பண்ண முடியும். அவங்க சொல்கிறாங்க, நான் செய்வாங்க. ஓனர் அலாய் வீலுங்கிறது இந்த வெறும் வீல் மட்டும் கிடையாது. டயரை கழட்டி வெளில கொண்டு போய் மாற்றுவாங்க. உள்ள பேரிங் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்க்கு பேட் இருக்கு இல்லைங்களா, பெரிய இருக்குது, அது மாற்றணும். அதெல்லாம் சேர்த்து தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் அங்கே இன்சூரன்ஸில் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க எக்ஸ்பிரிஷனில் பார்த்துருக்காங்க. நீங்களே உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். 1000 ரூபா ஒரு அலாய் வீல் அசம்பிளிக்குன்னா எங்கே நடக்கும்? நீங்களே சொல்லுங்கள். எனக்கு லேபரை பற்றி நீங்கள் சொல்ல முடியாது, கேட்குறேன். அது அவங்க தான் பேசிக்கணும், நமக்கு தெரியாது. டூலு ஏதாவது நடுவில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா டூல் வேணும்ல. எனக்கு எதுவுமே வைக்கல பையன். டூல் பாக்ஸே வரலையா? ஹலோ ப்ரோ. ஹலோ, கேட்குது ப்ரோ. அவங்க லஞ்சுக்கு போகிறேன்னு போயிட்டாங்க ப்ரோ. இப்போ தான் வந்தாங்க. இங்கேயும் லஞ்சுக்கு போய்ட்டு சொல்லிட்டாங்க. எல்லாம் அப்படியே பேசிகிட்டே இருக்கோம் ப்ரோ. அந்த காஸ்ட்டு தான் அப்படி தான் வரும், இப்படி தான் வரும், ஜிஎஸ்டி அது இதுன்னு இருக்கானுங்க. ரொம்ப உழட்டிகிட்டே இருக்காங்க ப்ரோ. இப்போ இந்த ஃபைனலுக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஓனர்கிட்ட பேச போகிறோம். பேசிவிட்டு என்ன எது நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அந்த பையனே கால் பண்ணி கேட்குறேன் என்னாச்சு. புரியல? அந்த பையனே கால் பண்ணி கேட்குறேன் என்னாச்சு, ஃபோனே பண்ணலையன்ட்டு. அவர் கூப்பிட்டுங்க பாய், கூப்பிட்டு கேளுங்க ஓனர் எங்கேயா போயிட்டு சொல்லுங்க. ஓனர் வரேன் சாப்பிட்டு வரேன்னாரு. அதான் ஒரு வாரம் 3 கிட்ட வருவார். 3 மணி 3000 ஆச்சு. இன்னும் வரல. இப்போ சொல்லு கட்டமுச்சி. சரி பார்த்துட்டேன். ஆமாம் ஜெசன் பில்லு எடுத்தாச்சு தானே? பில்லு எடுத்தாச்சுல உங்கள் வண்டிக்கு? பில்லு எடுக்கலையா? பில்லு எடுக்காமல் எப்படி தெரியும்? சரி, அது என்ன விவரங்கிறது தெரியுமில்ல? எப்படி காட்டு எடுத்துருவாங்க. பில்லு பே பண்ணால் தான் பில்லா சார்? ஆமாம், பில்லு பே பண்ணால் தான் பில்லு தருவாங்க. பில்லு கொடுத்துட்டு பே பண்ணுறது இல்லையா? பில்லு கொடுத்தக்கப்புறம் நாங்கள் பே பண்ணுறது இல்லைங்களா? இல்லை, பில்லு கொடுத்தாச்சு இந்த மேட்ரு முடிஞ்சு போச்சு. வாங்கிட்டு போயிட்டாங்க. பெய்டுன்னு சீல் வச்சா தான் சீல்லாம் வைக்க வேண்டியது இல்லை. அதுதான் உங்களுக்கு விவரம் சொல்லணும் இல்லையா? எல்லாத்துக்குமே இனிமேல் பே பண்ண தானே பில் கொடுவாங்க. விவரம் சொல்கிறோம் இல்லையா? விவரம் சொல்லாமல் பில் அடித்தா என் பில் தருவாங்க. விவரம் சொல்கிறேன். பில் அடித்தா எங்களுக்கு கம்ப்யூட்டரில் கணக்கு ஏறினா ஒரு சில பில் நீங்கள் போட்டிங்க கட்ட முடியாது, அப்புறம் கட்டணும். எங்களுக்கு பெண்டிங் ஆகிடுச்சுன்னா இல்லை, நான் இது வரைக்கும் எங்கேயும் அந்த மாதிரி கட்டலாம், அதனால தான் கேட்குறேன். நாங்களும் என்ன வரைக்கும் பார்க்கல. இங்கே இது பாருங்க, நானும் இது இல்லை 2 கார்பரேட் பார்த்தேன்.
இது வரைக்கும் 1 லட்சம் வண்டி சேல் பண்ணிட்டேன். புரியுங்களா? என்னுடைய வயசு உங்கள் அப்பாவோட கூட இருக்கும். அதனால் அதிகமாக பேசினோம்னா நம்ம வந்து பாழாக போயிடும். என்னுடைய அனுபவம் என்ன சொல்ல பஜாஜில் வந்து நான் சண்டை போட்டேன் அதிகரோட, உங்களை மாதிரி அதிகரோட ஓடா வெண்ணன்ட்டேன், கோவப்பட்டேன். அதனால் பஜாஜிலேருந்து இன்னும் பிரச்சனை ஆகிடுச்சு. அதை விட்டுட்டு இது வந்துட்டேன்னு வச்சுங்க, அந்தளவுக்கு ஏர்னிங்ஸ் இல்லை. நிறைய நல்ல காரியமும் போச்சு. நீங்கள் பேசுனீங்க நான் சொல்லலை, எவ்வளோ கோவப்படக்கூடாது. கோவப்பட்டோம்னா நமக்கு அது செல்வம் அழிஞ்சு. கேட்கறதுக்கு எனக்கு ஒரு சரியான எக்ஸ்பிளனேஷனே கிடைக்கல. சுற்றிக்கிட்டே இருக்கேன் நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனே கிடைக்கல. ஆமாம், அது வச்சுருங்க. நான் என் சேஃப்டிக்கு நான் சேஃப்டிங்கன்னா கேமரா நீங்கள் ஒரு பேர் சொல்லுங்கள், என்னென்னு பேர் பேசுங்க. எனக்கு லேபருக்கு 8000 ரூபா போட்டிருக்காங்கண்ணா. லேபர் எதுக்கு எது எவ்வளோ லேபரு, எப்படி 8000 ரூபா இருக்குது? என்ன எப்படி கஸ்டமருக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் போவீங்க? எப்படி கஸ்டமருக்கு பதில் சொல்லாமல் போவீங்க? அதில் என்ன சொல்கிறது இருக்குது? அவர் என்ன சொல்லணும்? அதை தான் கேட்டுருக்கேன் நான். நோட் பண்ணுறது பெரிய வித்தியாசமான ஆளாக தெரியுது. என்ன வித்தியாசமான ஆளாக தெரியுது உங்களுக்கு? நீங்கள் ஏமாத்துவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு அதுக்கு தானே கேள்வி கேட்டுருக்கேன் நான். யாருன்னு எனக்கு தெரியும். நான் தான் வண்டி வாங்கியிருக்கேன். அவர் வண்டி அவர் பேர் யார் என் தம்பி, நானும் வாங்கியிருக்கேன். நான் கேள்வி கேட்பேன். என்ன அண்ணன் தம்பிலாம் இல்லை, வண்டி பேர் அவர்கிட்ட சொல்லுங்க. நான் தான் எனக்கு பதில் சொல்ல. வண்டி காசு கொடுத்தது நான், வண்டி காசு கொடுத்தது நான். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு லேபர் போட்டு கொடுப்பீங்க, வரவெல்லாம் கட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பானா? அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? 8000 ரூபா லேபர் போட்டிருக்காங்கண்ணா. கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். சரி, கேமரா ஆஃப் பண்ணிட்டேண்ணா. சொல்லுங்கண்ணா. 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 இப்போ சொல்லுங்கண்ணா. 8000 ரூபா பில்லு போட்டிருக்காங்க லேபருக்கு. 8000 ரூபாய்க்கு எனக்கு கணக்கு சொல்லுங்கள். அதுதான் மணி எழுதி கொடுத்துருக்காங்க. எழுதி 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. அலாய் வீல் மாற்றினதுக்கு 1000 ரூபான்னு போட்டிருக்காங்க. அது எப்படி 1000 ரூபா அலாய் வீல் மாற்றினது? ஹலோ, அதான் நான் சொன்னேன்ல, நீங்கள் யூடியூபர்னு சொல்லி முடிச்சிருக்கணும். யூடியூபர் நான் வச்சுக்குவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நம்ம சொல்லுங்களேன், எனக்கு இஷ்யூ வந்து நான் ப்ரூஃபாக வச்சுக்குவேன். அது அவர்கிட்ட தான் இருக்குது, அது கொடுக்க மாட்டேன். இது லேபருக்கு எவ்வளோ நான் பேசி 18%. ஓகே, நான் லிஸ்ட் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து என்னன்னு சொல்லுங்கள். என்னென்ன ஜாமான் எவ்வளோ லேபர் நான் மறுபடியும் கேட்டிருக்கேன், அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இல்லை அதான் கேட்குறேன், கேட்டிருக்கேன். 1000 ரூபா போட்டிருக்கீங்க இதுக்கு அலாய் வீல் மாற்றினதுக்கு, அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. நேற்று ஒர்க்கு நான் கேட்கவே இல்லை. ஹலோ, அப்புறம் யார் காசு கொடுக்குறது? சரியா? நேற்று ஒர்க்கு நான் காசு வெளியில் கட்டி மாற்றுறதுக்கு யார் காசு கொடுக்காது? சொல்லுங்கள். காசு நான் அதுக்காக காசு கொடுக்க மாட்டேன். இல்லை சார், நீங்கள் காசு கொடுக்க மாட்டேங்க. நான் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எத்தனை பாட்டு பாட்டுங்க? 150, 150, 100, 400 இது எதுக்கு சொல்லுங்கள்? 100, 150, 150. ஆமாம் சொல்லுங்கள், எது எதுக்கு? வீடு கழட்டி கொண்டு அப்படியே அசம்பிளாக கொண்டு கழட்டி கொண்டு வந்துருக்கு. டயர் முடிஞ்சு இது பண்ணாங்க. டயர் மாற்றினாங்க. வீல் டயர் மாற்றினா 150 ரூபா. 150 ரூபா. சரி. அப்புறம் லேட்டு அந்த கட் பண்ணி எடுக்கிறதுக்கு 100 ரூபா. அப்புறம் திருப்பி
ஒரு வீட்டு ஏதோ ஒரு கேமரா மாற்றிருக்காங்க கழட்டி திருப்பி போய் கழட்டி மாற்றிருக்காங்க அது ஒரு மிஸ்டாங்க அது என்னன்னு சொல்லுங்க. ரெண்டு பேரும் லேட்டு இன்னொரு லேட்டு பண்ணலாம் இன்னும் கற்பனை போட்டு கற்பனை வைக்கும்போது 3 வீட்டு போட்டுருக்கேன் அப்பர் இது ஃபோர்த்தில் இக்னிஷன் மோல்ட் இருந்தால் அந்த மோல்ட் வந்து ஜாம் ஆகிடுச்சு அது கழட்டாக இதான் இதே காட்டுது அது வண்டி ஜாமலே காட்டுறதா தெரியுதுங்களா? இது ஜாம் ஆயிடுச்சா? ஜாம் ஆகிடுச்சு. சரி, இதுக்கு 150, 150, 100, 400 ரூபா ஆச்சுங்களா? மீதி 600 ரூபா. 200 சார் கட்டி மாடுறது வெளியே அது கட்டி மாடு லேபர் 600 ஆகும் கட்டி மாட்டோம் டோட்டலாக 600 ஆகும் 500 ரூபா அந்த லிஸ்ட்டில் 500 ரூபா கடைசியில் போட்டுருங்க. ஆமாம் அது வந்து 4% 4% காலி பண்ண மாட்டோம் அது தனியாக போக்குக்கு தனியாக போட்டுக்கோங்க. நான் அலாய்க்கு பேசிகிட்டு இருக்கேன். அலாய்க்கு தான் சார் அலாய்க்கு போக்குக்கு தனியாக 1000 ரூபா போட்டுங்க. அதை கேள்வி இல்லை. அது இல்லாமல் ஒரு 500 ரூபா தனியாக போட்டுக்கோங்க. 500 காலி பர்சன் கேலிப்பர் மாற்றுறதுக்கு 500 ரூபா. ஏன் இப்படி கொள்ளை அடிக்கிறதாங்க? அடிக்கல சார் கஸ்டமர் சைட்லேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கஸ்டமர் எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அதை பாருங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் இல்லை உழைக்கிறீங்க. ரோட்டை நான் கொண்டு போகிறேன் வாட்டியும் இந்த ரோட்டில் வந்து என்னோட டைம் வச்சு வண்டி நான் கொண்டு போகிறேன் ஆனால் நீங்கள் ஷோரூமில் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் செய்கிற வேலைக்கு நீங்கள் செய்கிறதுக்கு அவங்க சம்பளம் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு உள்ளது. சரி. நான் இல்லைன்னே அப்போ சொல்லுங்கள். லேபரே போடக்கூடாது லேபர் போடக்கூடாது உங்கள்கிட்ட இப்போ யார்